வணக்கம். பொங்கல் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, குலதெய்வத்தை கட்டிட்டாங்க. குலதெய்வம் வீட்டுக்கே வர மாட்டேங்குது. யார் கட்டினாங்களோ எங்களுக்கு தெரியல. அந்த குலதெய்வம் வந்து வீட்டுக்கு வருதா போகலன்னு தெரிய மாட்டேங்குது. எங்கே போய் பார்த்தாலும் சாமியார் அருள்வாக்கு அங்கே சொல்கிற இடத்துல போய் கேட்டால் குலதெய்வம் வர்றது கிடையாது. குலதெய்வத்தை கட்டிட்டாங்க, வீட்டை கட்டிட்டாங்கன்னா அவங்கள ஒரு சொன்னோடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போகுது. இது போல் இருக்கிறவங்க என்னை ஃபோன் பண்ணி கேட்குறதுனால குலதெய்வத்தை உடைக்கிறதுக்கான ஒரு வீடியோ போடுங்கன்னு சொன்னதுனால இப்போ ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வீட்டிலே வந்து எளிமையான முறையில் உங்கள் குலதெய்வத்தை உடைச்சி குலதெய்வத்தை வீட்டுக்கு வர வச்சுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்குன்னு ஒரு நாள் தேர்ந்தெடுத்துக்குங்க. எப்படின்னா, வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, இல்லை திங்கக்கிழமையாக இருந்தாலும் சரி, அந்த நாளில் என்ன பண்ணுறீங்க, உங்கள் குலதெய்வம் வந்து எப்படின்னா, பெண் தெய்வமாக இருந்தால் பெண் தெய்வத்துக்கு வந்து வஸ்திரம் எடுத்துக்கணும், துணி. பெண் தெய்வம் எந்த துணியோ அந்த துணியை எடுத்துக்கலாம். நீங்கள் புடவையாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு என்ன துணி கட்டுவாங்களோ அந்த துணியை எடுத்துக்கலாம். அது இல்லை, ஒருவேளை ஆண் தெய்வமாக இருந்தால் ஆண் தெய்வத்துக்கு 2 துணி எடுத்துக்கலாம். எதுக்கு எடுத்தாலும் 2 செட்டு எடுக்கணும். ஆண் தெய்வமாக இருந்தால் 2 எடுக்கணும், பெண் தெய்வமாக இருந்தால் 2 செட்டு எடுத்துக்கணும். அதுபோல் வந்து 2 செட்டு தனித்தனியாக எடுத்துக்கங்க. எந்த சாமியாக இருந்தாலும் சரி எடுத்துக்கின்னு கோயிலுக்கு போங்க. போயிட்டு என்ன பண்ணுறீங்க, அந்த கோயிலில் வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து என்ன வழிமுறை செய்கிறாங்களோ, ஒரு குலதெய்வத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அபிஷேகம் செய்வாங்க. அபிஷேகம் செய்து அதுக்கப்புறம் பூஜை பண்ணுவாங்க. ஒரு குலதெய்வத்துக்கு வந்து ஒரு வழிமுறை இருக்கும். ஒரு தெய்வத்துக்கு ஒரு சம்பிரதாயம் அவங்க குல வழக்கப்படி வச்சுருப்பாங்க. ஒரு இதில் வந்து கோழி சுற்றி விடுவாங்க. ஒன்று பொங்கல் வச்சு அதை வந்து அந்த இதை செய்வாங்க. என்னென்ன தேவையோ அந்தந்த வழிமுறையை அவங்க செய்வாங்க. எது இருந்தாலும் நீங்கள் அது போல் செஞ்சுருங்க. செஞ்சது முடிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து வேண்டிக்குங்க. நல்லா வேண்டி மண் எடுக்க போகிறோம். குலதெய்வ கோயிலில் வந்து மண் எடுக்க போகிறோம். இந்த மண்ணை எடுத்து போனால் எங்கள் வீட்டில் வந்து குலதெய்வ உடைச்சி வீட்டுக்கு வந்து குலதெய்வம் வரணும் நல்லா வேண்டிக்குங்க. வேண்டி என்ன பண்ணுறீங்க, அந்த குலதெய்வ கோயிலில் நல்லா பிடிச்சி ஒரு பிடி மண் அப்படியே நிறைய பிடிச்சி, கைக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு அப்படியே பிடிச்சி அள்ளிக்குங்க. அள்ளி என்ன பண்ணுறீங்க, அதை வந்து ஒரு மஞ்சள் துணியில் வாரி போட்டுக்குங்க. அதோ போல் 3 கை மண் வாரணும். 3 கை மண் அள்ளி என்ன பண்ணுறீங்க, மஞ்சள் துணியில் போட்டு அதில் ரவுண்டு விபூதி போட்டு அது கூட குங்கும ரவை போட்டு என்ன பண்ணுறீங்க, மஞ்சள் ரவை போட்டு அப்படியே ஒரு முடி போட்டுக்குங்க. முடி போட்டு என்ன பண்ணுறீங்க, அதை கையில் எடுத்துக்கின்னு இந்த சாமிக்கு துணி எடுத்து போனீங்க இல்லையா, அது வந்து ஒரு செட்டை வந்து சாமிக்கு சாத்திடுங்க, குலதெய்வத்துக்கு கொடுத்துருங்க. இன்னொரு செட்டு வந்து அங்கே யாராச்சும் இருந்தாங்கன்னா, ஏழை மக்கள் இல்லை ஏசகர் யாருன்னா அங்கே கோயில் பக்கத்தில் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு துணியை தானமாக கொடுத்துருங்க. உங்கள் கையால் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் வீட்டுக்கு வரலாம். எத்தனை பேர் போய்க்கிறீங்களோ கோயிலுக்கு அத்தனை பேரும் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரணும். அந்த மண்ணை வந்து கையிலேயே எடுத்துன்னு வரணும். அதுக்கு முன்னாடி வந்து எலுமிச்சம்பழம் வந்து உங்கள் கையில் இருக்கணும். வாங்கி வச்சுக்கோங்க கையில் ரெடியாக. அப்படியே என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு உள்ளே வர வழியிலே வாசப்படியில் நின்றுக்குங்க. நின்றுக்குன்னு என்ன பண்ணுறீங்க, ஒரு சொம்பில் இந்த மண்ணை பிரித்து, கொஞ்சம் பெரிய சொம்பாக இருக்கணும். எப்படின்னா ஒரு அளவுக்கு பெரிய சொம்பாக இருக்கணும். சின்ன சொம்பில் வந்து அந்த மண்ணை போட்டு கரைக்கணும். அதனால் வந்து பெருசாக இருக்கணும். பெரிய சொம்பில் தண்ணி வச்சு என்ன பண்ணுறீங்க, இந்த மண்ணை அதில் கொட்டுங்க. கொட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே கரைச்சி நல்லா தண்ணி ஆக்கிங்க. கட்டியாக இருக்கக்கூடாது. மண்ணை அதில் கொட்டி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிங்க. கரைச்சி என்ன பண்ணுறீங்க, வாசப்படி குறுக்கு வாட்டத்தில் இப்படி ஊற்றிடுங்க. இப்படி ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்க, அது மேலே ஒரு கற்பூரத்தை கொளுத்தி வச்சுருங்க. வச்சுட்டு அந்த கற்பூரம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் எலும்பிச்சம்பழத்தை வந்து அப்படியே 2ஆக கட் பண்ணி அதில் அப்படியே புழிஞ்சு விட்டுட்டு இப்போ அப்படியே உள்ளே எல்லோருமே போயிடலாம். உள்ளே போயிட்டிங்கன்னா அப்படியே உங்கள் கூடையே குலதெய்வம் உள்ளே வரும். நீங்கள் எல்லாருமே டக்குன்னு உள்ளே போகக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு வரீங்க இல்லையா, அப்போ வந்து எல்லாருமே உள்ளே போகக்கூடாது. எல்லாம் வாசப்படியில் நின்று இந்த தண்ணியை கரைச்சி ஊற்றிட்டு நீங்கள் வந்து அந்த கற்பூரத்தை கொளுத்தி வச்சுட்டு எலுமிச்சை பழத்தை வெட்டி வச்சுட்டு தான் நீங்கள் உள்ளே போகணும். அதுக்கப்புறம் உங்கள் பின்னாடியே குலதெய்வம் வீட்டுக்கு வந்துடும். இது வந்து எளிமையான முறை தான், இது நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து
அதுவும் வந்து உங்களுக்கு பத்தலை, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பலமாக ஒன்றா 3 தேங்காய் வாங்கிக்கோங்க. கும்மிடி உள்ள காயாக, கும்மிடி மேலே இருக்கணும், அதில் வந்து 3 காய் நல்லா முத்தனை காயாக வாங்கிக்கோங்க. தேங்காய் வாங்கி என்ன பண்ணுறீங்க, 3 காய் வாசப்படி இதெல்லாம் லைனாக நிற்க வச்சு அதுக்கு வந்து பூ நம்ம சாமிக்கு எப்படி மாலை போடுறோமோ அதுபோல் வந்து நம்ம கட்டின பூ இருக்குது இல்லையா முழம், அதில் வந்து கட் பண்ணி என்ன பண்ணுறீங்க, 3 இது தேங்காவுக்கு மாலை மாரி போட்டுருங்க. பூவாலே அப்படியே அந்த கும்மிடிக்கு மேலே கும்மிடி இப்படி இருக்கும் இல்லையா, அந்த கும்மிடி சுற்றி இப்படி மாலை துணி அப்படியே சுற்றி இப்படி கட்டி விட்ருங்க. பூவை கட்டிட்டு என்ன பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு சந்தனம் வச்சு பொட்டு வச்சுருங்க. வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு கற்பூரத்தை ஏற்றிடுங்க. அதுக்கு எதிரில் 3 கற்பூரம் ஏற்றி இதை வந்து குலதெய்வமாக நீங்கள் நினச்சிக்கணும். குலதெய்வமாக உங்கள் மனசுக்குள்ளே நினச்சி, இந்த குலதெய்வம் வந்து எங்கள் வீட்டுக்கு வரணும், கட்டு உடச்சி எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கணும், குலதெய்வ ஆசீர்வாதம் கிடைக்கணும், குலதெய்வத்தோட தொடர்பு எங்களுக்கு இருக்கணும், இந்த கட்டு சீக்கிரமாக உடஞ்சிடணும்னு என்ன பண்ணுறீங்க, நல்லா வேண்டிக்கிங்க. கற்பூரம் கொளுத்தி வச்சு வேண்டிட்டு என்ன பண்ணுறீங்க, அப்படியே அந்த 3 காயும் எடுத்து ஒரு இதில் போட்டுக்குங்க. போட்டு எடுத்துமே என்ன பண்ணுறீங்க, வாசப்பிடியில் இங்கேயே ஒரு காயை உடச்சிருங்க. நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா, அந்த இடத்துல வாசப்பிடியில் ஒரு காயை நோங்கி அடித்து உடச்சிருங்க. உடச்சிட்டு இன்னும் 2 காயை வந்து ஒரு பையில் போட்டு இல்லை ஏதாவது ஒரு இதில் போட்டு எடுத்துப்போங்க. போகிற வழியில் அப்படியே அந்த தெரு முச்சிந்தி இருக்குது இல்லையா, போகிற வழி அந்த முச்சந்தியில் வந்து ஒரு காயை அடித்து உடச்சிருங்க. நல்லா வேண்டிக்கணும், உடைக்கணும். குலதெய்வத்தை கட்டை உடைச்சிடணும்னு உங்களுக்கு மனசில் வேண்டிக்கணும். குலதெய்வத்தோட கட்டை அவுத்துடணும், சுக்காக உடச்சிடணும், குலதெய்வம் வீட்டுக்கு வந்துடணும், நல்லா நினச்சிக்கின்னு வேண்டிக்கின்னு நோங்கி அடித்து உடச்சிருங்க. உடச்சிட்டு இன்னொரு காயை எடுத்து போய் ஏதாவது கோயிலில், குலதெய்வம் கோயில் இருக்குது இல்லையா, அந்த குலதெய்வத்து கோயிலில் போய் இன்னொரு காயை அடித்து உடச்சிட்டு அந்த இடத்துல நல்லா வேண்டிக்கின்னு என்ன பண்ணுறீங்க, நேராக திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் கற்பூரம் கொளுத்தி ஆராத்தி சாமிக்கு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வீட்டில் பூஜை ரூமில் நல்லா வேண்டிக்கங்க. குலதெய்வம் வந்து வீட்டுக்கு வந்துடணும், இந்த கட்டெல்லாம் உடச்சி வீட்டுக்குள்ளே வந்து எங்களுக்கு வந்து நல்ல ஒரு குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் எங்களுக்கு என்றைக்கும் இருக்கணும்னு நல்லா வேண்டிக்கங்க. வேண்டி என்ன பண்ணுறீங்க, அது முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு யாருக்காச்சும் அன்னதானம் போடணும். உங்களால் முடிஞ்சால் அன்னதானம் போட முடிஞ்சால் போடலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு வீட்டில் ரவை செஞ்சு எடுத்து போய் யாருக்கிட்டனா ஒரு 10 பேருக்கு எதாவது ரவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். இந்த இது சக்கரை பொங்கல் சொல்கிறாங்க இல்லையா, அது போல் ரவை தொன்னை மாரி வாங்கி வச்சுன்னு கூட நீங்கள் சாதம் பொங்கி எடுத்து போய் கூட எல்லாருக்கும் ரவை கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சால் சாப்பாடு கூட ஒரு 10 பேருக்கு போடலாம். இல்லை வாங்கி போய் ஹோட்டலில் கூட வாங்கி போய் சாப்பாடு கொடுக்கலாம். ஹோட்டலில் வாங்கி கொடுக்கறத விட நீங்கள் வந்து செஞ்சு எடுத்து போய் வீட்டில் செஞ்சு எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா இன்னும் பவர் அதிகமாக இருக்கும். குலதெய்வம் வந்து அந்த கட்டு உடஞ்சி மனசு இறங்கி வீட்டுக்கு வந்துடும். நான் சொன்ன மாரி அந்த மண் கோயிலில் போயிட்டு எடுத்தாலும் செய்யலாம், இல்லைன்னா இந்த தேங்காவை வந்து உடச்சி இது தேங்காய் வழிபாடு இது செஞ்சாலும் செய்யலாம். இந்த 2த்தில் எது செஞ்சாலும் ஒரு அளவுக்கு அந்த குலதெய்வ கட்டு உடஞ்சி வீட்டுக்கு வரும். இன்னும் வந்து பலமானது இருக்குது, அது இன்னொரு வீடியோவில் வந்து போடுறேன். இந்த நான் சொன்னதை இதை செஞ்சாலுமே உங்களுக்கு ஒரு அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். குலதெய்வம் வீட்டுக்கு வந்தாலுமே உங்களுக்கு வந்து நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். ஒருத்தவங்க குலதெய்வமே தெரியாமல் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து அப்படி தெரியாதவங்க ஏதாச்சும் ஒரு தெய்வத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படி தேர்ந்தெடுக்கிற தெய்வம் எந்த தெய்வமாக இருக்குன்னா முருகப்பெருமானை தேர்ந்தெடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முருகர் வந்து எல்லா கடவுளுக்கும் வந்து செல்லப்பில்லை. அதனால் வந்து முருகப்பெருமானை தேர்ந்தெடுத்து நீங்கள் குலதெய்வமாக நினச்சி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த குலதெய்வமாக இருந்தாலும் அது தெரியாத குலதெய்வம் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். உங்களுக்கு வந்து முருகப்பெருமானை எடுத்துக்கிட்டாலுமே உங்களுக்கு வந்து குலதெய்வம் எந்த தெய்வம்னு நீங்கள் கும்பிட தேவை, முருகப்பெருமானை கும்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்கும் கிடைக்கும், நிலைச்சிருக்கும். நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.